மூச்சை பத்தி நீங்க என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? அப்படி கவனிக்கிறதுனால என்னெல்லாம் நடக்கும்னு தெரியுமா? எஸ், உங்க மூச்சை கவனிக்கிறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நெட்ஃபிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க ஸ்ருதி, இது நெட்ஃபிளிக்ஸ் ஒரிஜினல்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம மூச்சை கவனிக்கிறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் நடக்க போகுது அப்படின்றது தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் மூச்சுக்குமே. மூச்சை நம்ம ஒழுங்காக கவனிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மூச்சுமே தன்னோட வேலையை கரெக்டாக பார்க்கும். இப்போ வரைக்குமே நம்ம பண்ணுறது எல்லாமே மூச்சு உள்ளே போகுது, வெளியே வருது. அதனால மட்டும்தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம மூச்சை கவனிக்கிறது அப்படின்றது ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் மூச்சை கவனிச்சுட்டு இருப்போம். மற்ற நேரத்தில் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஆனால் நம்ம மூச்சை சரியாக கவனிச்சோம் அப்படின்னா தான் மூச்சு தன்னோட வேலையை சரியாக பண்ணும். இல்லாட்டி வேகமாக இருக்கதோ ஸ்லோவாக போகிறதோ இந்த மாதிரி தான் மூச்சு தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கோம். மூச்சை சரியா கவனிக்கிறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். நம்ம மூச்சை கவனிக்காம இருக்க வரைக்குமே மூச்சு தன்னோட வேலையை சரியா பண்ணாது. தாறுமாற அதோட வேலையை பார்க்கும், இல்லை ஸ்பீடாவோ ஸ்லோவாவோ தான் இருக்கும். ஆனால் நம்ம மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சோன்னா தான் அது ஒரு நிதானத்தை அடையும். அதனால மூச்சு நிதானம் அடைஞ்சு அதனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்றா இருக்கக்கூடியது பேஷன்ஸ். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா நிதானமாக அதில் செயல்பட முடியும். மூச்சு நம்ம கவனிக்காமல் இருக்க வரைக்குமே ஒரு விஷயத்தை எடுத்தோம் கவுத்தோம் தான் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் மூச்சை நம்ம சரியாக கவனிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா பேஷன்ஸோட நிதானமாக ஒரு வேலையை பார்க்கலாம். செகண்ட் ஒன்றா இருக்க போகிறது பாசிட்டிவிட்டி. பாசிட்டிவிட்டி ரொம்பவே இந்த வேர்ல்டில் முக்கியம். ஏன்னா நம்ம சுற்றி நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது. ஆனால் நீங்கள் மூச்சை கவனிக்காத நேரத்தில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி கூட உங்களுக்கு நெகட்டிவிட்டியாக ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் மூச்சை சரியாக கவனிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்க எல்லா விஷயமே பாசிட்டிவாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். அடுத்து தேர்டாக சொல்ல போகிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதுதான் ஆன்டி ஏஜிங். அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்லேயோ ஃபுட் பிஹேவியர்லேயுமேவும் ஆன்டி ஏஜிங் அப்படின்றது ரொம்பவே சுலபமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. சின்ன வயசுல இருக்கவங்க கூட ரொம்பவே வயதானவங்களா தோற்றமளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை குறைக்கிறதுக்கு மூச்சு பயிற்சி ரொம்பவே தேவையானதா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம பாடி ஏஜ் அதிகமாக காட்டாம இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் செல்ஸ் தான். நம்ம பாடியோட ரொட்டீனே என்ன அப்படின்னா பழைய செல்கள் அழிச்சு புது செல்கள் உருவாகிறது தான். அந்த புது செல்கள் நல்லா ஹைஜீனிக்கா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவை ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் சரியா அதுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மள ஏஜா காட்டாது. ஸோ அதுக்காக செல்ஸை நல்லா ஆக்டிவா வச்சுக்கிறதுக்காகவும் நம்ம ஆன்டி ஏஜிங்கை குறைக்கிறதுக்காகவும் மூச்சு பயிற்சி அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ மூச்சை நம்ம சரியா கவனிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஆன்டி ஏஜிங் குறையும். அடுத்து ஃபோர்த்தா இருக்கிறது ஃபோக்கஸிங் தான். இப்போ ஒருத்தர் மெடிடேஷனோ இல்லை யோகாவோ எடுக்க போறாங்க அப்படின்னாலே தன்னோட ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது அப்படின்றது தான் நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. அதை ஃபோக்கஸிங்கை ஒரு விஷயத்துலையோ இல்லை யோகா ஆர் மெடிடேஷன் இல்லை அவங்களோட ஒர்க்லையோ ஃபோக்கஸை கரெக்டாக வைக்கணும் அப்படின்னா அதுக்கு மூச்சு பயிற்சி ரொம்பவே முக்கியமாக இருக்குது. தன்னோட ப்ரீத்திங் லெவலை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பர்சனால தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஃபோக்கஸிங்காக ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு மூச்சு பயிற்சி ரொம்பவே தேவையானதாக இருக்குது. அடுத்து ஃபிஃப்த்தாக இருக்கக்கூடியது அப்படின்றது டிசிஷன் மேக்கிங் தான். டிசிஷன் மேக்கிங் இப்போ இருக்க ஜென்ரேஷன் லைஃப் ரொட்டீன்லையும் ரொம்பவே தேவையானது. ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்த இப்போலாம் பொதுவாக எல்லாருமே டக்குன்னு முடிவு பண்ணிட்டு போயிடுறாங்க. டிசிஷன் மேக்கிங் தான் இப்போ இருக்க லைஃப் ரொட்டீனில் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ நம்ம ப்ரீத்திங் லெவலை கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுருக்கோம், மூச்சை சரியாக கவனிக்கிறோம் அப்படின்னாலும் டிசிஷன் மேக்கிங்கில் கரெக்டாக இருப்போம்னு டாக்டர் சொல்கிறாங்க. அடுத்து சிக்ஸாக இருக்கக்கூடியது பெர்ஃபார்மன்ஸ் தான். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே பொருந்தக்கூடிய விஷயம் தான். ஒர்க் பிளேஸ்லாம் இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்லேயா இருக்கட்டும், இல்லை நம்ம பர்சனல் விஷயத்துலையா இருக்கட்டும், ரொம்பவே ஆக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணணும் தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்மளும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு ப்ரீத்திங் கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம ஆக்சிஜன் சப்ளை நம்ம பாடிக்கு கரெக்டாக போனால் தான் நம்மளோட லங்ஸ் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். நம்ம லங்ஸ் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணால் தான் நம்ம ஹார்ட்டும் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு டாக்டர்ஸ் தன்னோட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதனால ப்ரீத்திங் கண்ட்ரோல் ஒரு பர்சன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லா விஷயத்துலையுமே பெட்டராக இருக்கும் அப்படின்ற கருத்துக்களையுமே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செவன்த்தாக இருக்க போது ஸ்லீப் குவாலிட்டி தான். இப்போ இருக்க ஜென்ரேஷன்லையும் இப்போ இருக்க ஃபுட் பிஹேவியர்லையுமே ஸ்லீப்பிங் அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா ஒரு சராசரியாக ஒரு ஹியூமனுக்கு 8 hours ஸ்லீப்பிங் அப்படின்றது கம்பல்சரி. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் யாருமே அந்த 8 hours ஸ்லீப்பிங்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஏன்னா நிறைய மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறோம், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த லைட் வெளிச்சம் கண்ணில் படுறதுனாலே நமக்கு ஸ்லீப்பிங்லாம் லேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் 2K கிட்ஸ் எல்லாருமே லேட் நைட்லேயே தூங்கி பழகிட்டாங்க. ஆனால் மேனிட்டரியாக ஒரு ஹியூமனுக்கு 8 hours ஸ்லீப்பிங் அப்படின்றது கம்பல்சரி. ஸோ நம்ம மூச்சை கவனிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம ப்ரீத்திங்கை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஸ்லீப்பிங் குவாலிட்டி அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதாவது கரெக்டான டைமுக்கு நமக்கு தூக்கம் வரும் அப்படின்றத முன்வைக்கிறாங்க. 8th
பார்க்க போறது என்ன அப்படின்னா பெயின் மேனேஜ்மெண்ட் தான். பெயின் மேனேஜ்மெண்ட் தான் என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு மூட்டு வலி இருக்கலாம், கை வலி இருக்கலாம், தலைவலி இருக்கலாம். இந்த மாதிரி பெயின் அப்படின்றது பாடியில இருக்கும். அது காமன் தான். அந்த மாதிரி பெயின் அப்படின்றது மூச்சை கவனிக்காம ஏனதானோன்னு இருக்கும்போது சின்ன பெயின் கூட நமக்கு அதிகமா வலியை கொடுக்கும். ஆனா இதே நம்ம மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சோம், பிரீத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு உடம்புல வலி இருக்கும். ஆனா அந்த வலியை உணர்றது கம்மியா இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அடுத்து 9th பார்க்க போறது ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன். ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ரொம்பவே காமன் ஆயிடுச்சு. இப்போ இருக்க 2K கிட்ஸாக இருக்கட்டும், இல்லை 90s கிட்ஸாக இருக்கட்டும், இந்த ஜென்ரேஷனாக தன்னோட லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படின்றது ஒரு காமனான விஷயமாவே ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் நம்ம பாடியை எவ்வளோ சஃபர் பண்ணும் அப்படின்றது நிறைய பேருக்கு இங்கே தெரியல. இதுக்கு டாக்டர் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, மூச்சை கவனிக்கிறதுனால இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் குறையிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பிரீத்தை கண்ட்ரோல் பண்றது மூலமா ஸ்ட்ரெஸ்ஸையுமே குறைக்க முடியும்னு சொல்றாங்க. அடுத்து 10th இருக்கக்கூடியதுன்னா ஆங்கர் மேனேஜ்மெண்ட். இப்ப இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அதிகமாவே கோவப்படுறோம். அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது கோவத்தை நான் குறைக்கணும்னு நினைக்கிறேன், கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல அப்படின்ற விஷயங்களை நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. அந்த ஆங்கரை கண்ட்ரோல் பண்ணணும், ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரீத்திங் கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்பவே மேனிட்டரியா இருக்கு. நம்ம மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம ரியாக்ட் பண்றதை குறைப்போம் அப்படின்ற மாதிரியும் டாக்டர் சொல்றாங்க. கோபம் மட்டும் இல்லாம தேவையில்லாத உணர்வுகள் எல்லாமே குறையும் அப்படின்றதையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி உங்க மூச்சை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்க, பிரீத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க பாடிக்கும் சரி உங்க மனசுக்கும் சரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத டாக்டர்ஸ் முன் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் உங்க மூச்சை கவனிக்க ஆரம்பிங்க. உங்க மூச்சை கவனிச்சு உங்களோட பாடியையும் மனசையும் உங்க கண்ட்ரோல்ல வைக்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் வந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது போல நிறைய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நெட்வைஸ் ஒரிஜினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.